ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழ் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கங்கள். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இந்த போரும் கூட எந்த ஒரு விதத்திலும் முடிவுக்கு வருவதற்கான எந்த சாத்தியங்களையும் காணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் காசா நிலப்பரப்பை முற்றுமுழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு செயல்படுவதையும், அந்த திட்டத்தை உலக பரப்புக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள். ஏற்கனவே அவர்களுடைய அமைச்சரவை அதற்கான அங்கீகாரம் வழங்கியிருந்தது என்று சொல்லி இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன், இந்த போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 22-23 மாதங்களில் முதல் தடவையாக அதிகமான நாடுகள் தங்களுடைய எதிர்ப்புகளை, அதாவது இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எதுவுமே எடுப்பது போல் தெரியவில்லை. இந்த விடயத்தை கூட நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நம்புகின்றேன். அதற்கிடையில் சர்வதேசத்தில் என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றதோ அவ்வளவு சட்டங்களை மீறிக்கொண்டு வருகின்றது இஸ்ரேல். எவ்வாறு, ஏன் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் ஆரோக்கியமாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது? குறிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அவர்கள் ஆயுதத்தை தொடர்ந்து வழங்குகிறார்கள் நிபந்தனையின்றி. அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏனைய நாடுகள், இந்த சர்வதேச பரப்பில் இருக்கின்ற ஏனைய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகள், இரண்டாவது அதிகமாக ஆயுதங்களை விற்கும் நாடு ஜெர்மனி போன்ற நாடுகள் மனிதாபிமானம் தொடர்பாக கதைக்கும் பொழுது அந்த அவல நிலையை பார்த்துவிட்டும் தொடர்ச்சியாக எவ்வாறு இஸ்ரேலுக்கு இவர்களால் ஆதரவு வழங்கி கொண்டிருக்க முடியும்? வெறுமனவே பேச்சுவார்த்தைகளையும் கண்டனத்தோடு தான் இந்த போர் முடிவுக்கு வரப்போகின்றதா, இதிலிருந்து இஸ்ரேல் தப்பி பிழைக்கப் போகின்றா என்று பல கேள்விகள் வருகின்றது. நீங்கள் கூறுங்கள், இந்த சர்வதேச நாடுகளுடைய இந்த மெத்தன போக்குக்கு என்ன காரணம்? அது தெளிவானது ஒன்று. 1948 இஸ்ரேல் அங்கு உருவாக்கப்பட்ட போது கூட அவர்கள் அதை இந்த மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பதற்கான தமது தளமாகத்தான். இஸ்ரேல் என்பது ஒரு நாடு அல்ல, அது மேற்குலகத்தின் அமெரிக்கா இந்த தளமாக இருந்தாலும் அமெரிக்காவுடன் உறவுகளை வைத்திருக்கின்ற அல்லது இந்த கூட்டாளிகளாக இருக்கின்ற மேற்குலக நாடுகள் இந்த ஒரு படைத்தளமாகத்தான் தொழிற்பட்டு கொண்டு வந்தது. இப்ப அந்த படைத்தளத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அது அவர்களால் உருவாக்கப்பட்டது வேண்டுமென்றே இந்த அரபு நாடுகள் மீதான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள் ஒரு பிளவுகளை ஏற்படுத்தும். மொசாட்டின் முக்கிய நோக்கமே இந்த அரபு நாடுகளின் உறுதித்தன்மையை குலைப்பது, ஒருவருடன் ஒருவர் கொழுவலை ஏற்படுத்துவது, ஒருவருடன் ஒருவர் போரை ஏற்படுத்துவது. அதன் ஊடாக அந்த நாடுகளுடன் வர்த்தகத்தை அமெரிக்கா மேற்கொள்வது, அமெரிக்காவின் பொருளாதார நலன்களை தக்க வைத்துக் கொள்வது, அமெரிக்காவின் பொருளாதார நலன்களுக்கு எதிரான நாடுகளை வீழ்த்துவது அல்லது அங்கு ஒரு சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது போன்றார். இப்ப நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம், ஜொலானி சிரியாவில் அவர் இப்ப ஒரு வருடத்துக்கு முன்னர் அவர் தேடப்படுகின்ற பயங்கரவாதம் $10 மில்லியன் அவற்றை தலைக்கு வைக்கப்பட்டது. அவர் ஒரு ISIS கட்டளை அதிகாரி. ஆனால் இப்போது அவர் சிரியாவின் அதிபர், அனைத்துலக தளர்ந்து அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக. பிரித்தானியா தொடக்கம் அந்த மேற்குலக நாடுகளின் ராஜதந்திரிகள் சென்று அவரை ராஜதந்திர ரீதியில் அணுகி கதைக்கிற அளவுக்கு அவரை கொண்டு விட்டு. ஆனால் இன்னொரு தெரியும், உலகத்துக்கே தெரியும் அவர்
யார் இதற்கு முதல் அவர் யார் என்று. அதாவது மேற்குலகத்தின் நலன்கள்லாம் இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது தவிர மனித உரிமைகளோ மனித உரிமை மனித உரிமைகளோ மனிதாபிமானமோ எங்கும் பார்க்கப்படுவதில்லை. எனவேதான் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இறுதியாக வந்த தகவல்களின் அடிப்படையில் 60,000 மக்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் 1,50,000 பேர் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 1,50,000 பேர் அங்கு காயமடைந்தது மற்றும் 1,50,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து போர் நடைபெறுவதால் இடிபாடுகளுக்கு இருந்து அகற்ற முடியாது. 80% கட்டிடங்கள் அங்கு அடிவடைந்திருக்கின்றன. அப்ப இப்போது 1,50,000 பேரும் காணாமல் போனவர்கள் கூட இறந்திருப்பவர்களாகத்தான் கருதப்படுகின்றனர் என்றால் கிட்டத்தட்ட 2,10,000 பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான கணக்காக இந்த போர் முடிந்தால் வெளிவரப் போகின்றது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவோ அல்லது மன்னிப்பு சபையோ யாரும் இதையும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறார்கள். செய்ய முடியாத நிலை என்று சொல்ல தேவையில்லை, செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் அதனை கூறலாம். ஏனென்று சொன்னால் இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த பிற்பாடு இந்த உலகத்தில் தங்கள் ஆளுமையை நிறுத்துவதற்காக இந்த அமைப்புகளையும் மேற்குலகம் தான் கட்டி அமைத்திருந்தது. ஐநாவாக இருக்கலாம், என்ஜிஓக்களாக இருக்கலாம். அதற்காக அவர்கள் செலவு செய்த தொகைகள் அதிகம். கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இன்றைக்கு $37 trillion கடன் என்று சொன்னால் அந்த கடன் காசு முழுக்க இவ்வாறான நாடுகள் இவ்வாறான அமைப்புகளை கட்டி எழுப்பி இந்த நாடுகளுக்கு உதவிகளை செய்து அந்த நாடுகளுக்கு தங்களுடன் இணைத்து வைத்திருப்பது. இல்லை என்று சொன்னால் அந்த நாடுகள் அவர்களுக்கு சாதகம் இல்லாத நாடுகள் என்று சொன்னால் அவர்கள் அங்குள்ள ஏனைய அமைப்புகளுக்கு மறைமுகமாக உதவிகளை செய்வது என்பதாகத்தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித ஆணைக்குழுவில் கொண்டு வரப்படும் தீர்மானங்களுக்கு ஆதரவுகளை திரட்டுவதற்காக கூட அமெரிக்கா எத்தனையோ சின்ன சின்ன நாடுகளுக்கு பின்புறமாக பல நிதியுதவி கூட கூறப்படுகிறது. நீங்கள் கூறியது போல இந்த அமைப்புகளாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம். உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகன் கூட இஸ்ரேலுக்கு செல்ல முடியாது, காசாவுக்கு செல்ல முடியாது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை காசாவுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று காசாவின் வெளிவார அமைச்சர் பலஸ்தீனத்தின் வெளிவார அமைச்சரை கேட்டு ஆனால் அவர்களால் செல்ல முடியாது. அப்ப அவர்கள் யாரின் சொல்லை கேட்கிறார்கள்? இஸ்ரேல் இந்த உலக சட்டத்துக்கும் தாங்கள் அப்பாற்பட்டவர்கள் என்றதை இந்த போரில் வெளிக்காட்டிக் உறுதிப்படுத்துவதற்கு பாருங்கள். நேற்றைய தினம் காசாவில் 6 ஊடகவியலாளர்களை இஸ்ரேலியர் வேணுமென்றே குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதற்கு இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்திலிருந்து அதை கண்டித்து கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இது சர்வதேசத்தினுடைய சட்டத்தை கடுமையாக மீறுவது என்று இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த 6 ஊடகவியலாளர்களும் 5 அல்லது 6 ஊடகவியலாளர்கள் டாக்குமெண்ட்ரி, அதாவது ஆவணப்படுத்துவது தொடர்பாக, இவர்களுடைய இன அழிப்பை ஆவணப்படுத்துகின்ற தொடர்பாகத்தான் இந்த படம் பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளருக்கு ஏற்கனவே அனாஸ் என்று நம்புகிறேன், அந்த ஊடகவியலாளருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் கூறிவிட்டது, நீ ஊடகத்துறையிலிருந்து வெளியே போக வேண்டும். இவையெல்லாம் தெரிந்து கொண்டும் இப்படி வெறும் அறிக்கையும் கண்டனமும் தெரிவித்துக் கொண்டு என்ன செய்ய போகின்றார்கள்? அப்படின்னால் ஏன் மற்ற நாடுகள் சட்டங்களை மீறினால் மற்ற நாடுகளுக்கு மட்டும்தானா சட்டம்? உண்மைதான். அந்த ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கண்டித்திருக்கின்றது. அவர்கள் என்னத்தை கூறுகிறார்கள்? புரோக்கன் ஹார்ட், மற்றது டிவாஸ்டேட்டட் அப்படி ஒரு வார்த்தைகளை கூறிவிட்டு சென்று விடுகிறார்களே தவிர இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்ததை இஸ்ரேல் வேண்டும் என்றுதான் அளித்திருந்தது. என்னன்னு சொன்னால் இது ப்ரொபகண்டா இஸ்ரேல் பார்க்கின்றது. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2வது உலக போருக்கு பின்னால் இஸ்ரேலை அங்கு உருவாக்கிவிட்டு இஸ்ரேலுக்கு, அதாவது யூதர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் படங்களை பிடித்து
மிகப்பெரிய பெருமளவான படங்கள் அந்த அனுதாபத்தை உலக அளவில் தேடி கொலோகோஸ் என்றவனை கொண்டு வந்து உலக மக்கள் மத்தியில் அவர்களுக்கான ஒரு அனுதாபத்தை தேடி அதை ஒரு கேடயமாக அவர்களுக்கு வைத்துக் கொண்டு அவர்களே ஒரு கொலையாளிகளாக மாற்றியதுதான் இந்த மேற்கொள்ள. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நேற்று கூட ஒரு நண்பருடன் கழித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டுகளில் வந்திருந்தது. இந்த படத்தின் பேரை மறந்து விட்டேன். அப்போது கூறினார்கள், ஜெர்மனியில் அந்த படத்தை போட்ட போது அதை ஜெர்மன் மக்கள் ஒருவரும் அந்த தியேட்டரில் எழும்பி செல்லவில்லை. அமைதியாகத்தான் தியேட்டர் இருந்தது என்று. என்ன படம் என்று பார்த்தால், யூதர்களை கொல்கிறார்கள் எல்லோரையும் கூட்டமாக. அப்போது ஒரு ஜெர்மனிய குடிமகன் அதில் கிட்டத்தட்ட 600 குழந்தைகளை காப்பாற்றுகிறார். 600 குழந்தைகளை இந்த கொலை களத்துக்கு அனுப்பவில்லை. 600 யூத குழந்தைகள். அதுதான் அந்த படத்தின் கருத்து. அதை ஏன் அவர் காரணம் கூறுகிறார் என்னன்னு சொன்னால், இவர்களை கொல்வதற்கு அதாவது கொல்வதை விட இவர்களை உயிருடன் வைத்திருந்தால் எங்களுக்கு வேலைகளுக்கு ஆட்கள் தேவை, அதற்காக பயன்படுவார்கள். அதாவது இவர்கள் இறப்பதை விட இருப்பது எங்களுக்கு பயனுள்ளது என்ற காரணத்தை காட்டி சில ஆயுதங்களை செய்வதற்கு கூட எங்களுக்கு அவர்கள சின்ன குழந்தைகள் சிறிய கைகள் சிறிய விரல்கள் எங்களுக்கு தேவை, சில மருந்துகளை ஃபில் பண்ணுவதற்கு அவ்வாறு காரணம் கூறப்பட்டது என்றும் அதை ஒரு என்னென்று சொல்வது இந்த மக்களிடம் அனுதாபத்தை தேடும் அளவுக்கு அதனை படமாக வடித்திருந்தார்கள். இப்போது ஈழத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் உங்களுக்கு தெரியும். அது தொடர்பாக படங்கள் ஆவணங்கள் எல்லாம் மிகவும் குறைவு. அதை இலங்கை அரசு தடை செய்யும், இந்திய அரசு தடை செய்யும், அல்லது இலங்கை மக்களை கொடூரமானவர்களாக அல்லது விடுதலை புலிகளை கொடூரமாக காட்டும் படங்களை அவர்கள் எடுக்கிறார்களே தவிர எங்களிடம் அவ்வாறான ஆவணங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. அந்த அனைத்துலக தரத்துக்கு அதை கொண்டு செல்ல எங்களால் முடியவில்லை. ஆனால் அனைத்துலக தரத்துக்கு இவர்கள் இந்த முந்தைய 2வது உலக போரில் இடம்பெற்ற, அதாவது இஸ்ரேலிய மக்களுக்கு எதிராக யூத மக்களுக்கு எதிராக இடம்பெற்றவற்றை ஆவணமாக்கி அதனை அனுதாபம் தேடி அதனுடைய உலக ஆதரவை பெற்றுத்தான் இன்று வரையிலும் அவர்கள் தாங்கள் செய்கின்ற அட்டூழியங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே ஒரு ஆவணத்தை பலஸ்தீனம் எடுத்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆவணப்படத்தை எடுப்பவர்கள் முதலும் இந்த பத்திரிகையாளர்கள் மீதான மிரட்டல்கள் விடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அல் ஜசீரா ஊடகம் தான் இந்த இஸ்ரேலிய மக்களுக்காக அது நிற்கிறது. இந்த காசா இனப்படுகொலையை பெருமளவில் வெளிக்கொண்டு வந்தது அல் ஜசீரா ஊடகம். அதற்காக அது செலுத்திய விலைகளும் அதிகம். பெருமளவான ஊடகவியலாளர்கள் இறந்திருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே போல இந்த ஆவணப்படம் பலஸ்தீன மக்களுக்கு எந்த விதத்திலும் உலக அனுதாபத்தை, என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உலகத்தில பெருமளவான நாடுகள் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக திரண்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் உலக மட்டத்தில் மெல்ல மெல்ல புறந்தள்ளப்படுகின்றது, அல்லது தனிமைப்படுத்தப்படுகின்றது. அப்ப இவ்வாறான ஆவணப்படங்கள் தனக்கு மேலும் ஆபத்தாக முடியல. தனிமைப்படுத்தினாலும் அரசோட என்னுடைய ஆதங்கம் இதுதான். இப்ப தனிமைப்படுத்தினாலும் இஸ்ரேல் என்ன செய்ய வேணுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ பாருங்கள், அவர்கள் கூறிய காசா நிலப்பரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் முழுமையாக கொண்டு வரப்போகின்றோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு எல்லோரும் கண்டனங்கள் தெரிவிக்கிறார்கள். கண்டனம் தெரிவித்தாலும் அவர்கள் நிறுத்தப் போகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிறுத்த மாட்டார்கள். அவை கண்டனத்தை தெரிவித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களும் கூட எல்லாரும் இல்லை, சிலர் தொடர்ச்சியாக முழுமையாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதை எதிர்ப்பதாக போராட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தினூடாக எதிர்ப்பதனூடாக இஸ்ரேல் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதை நிறுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை. என்னென்று சொன்னால், அதற்குரிய ஆதரவுகளை மேற்குலகம் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கான ஆதரவை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவால் ஹூதிஸ் மீதான தாக்குதல்களையோ அல்லது ஈரான் மீதான தாக்குதல்களையோ வெற்றிகரமாக அமெரிக்காவும் இஸ்ரேலினால மேற்கொள்ள முடியாது போனதுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. ஆனால் சிரியாவில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பலமாக இருக்கின்றது. அடுத்தது ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை, ஹிஸ்புல்லாக்கள் காசா மக்களுக்காக அவர்கள் அளித்த தியாகம் மிக மிக பெரியது. அவர்கள் இழந்த இழப்புகளும் மிக பெரியதாகத்தான் இருக்கின்றது. இப்ப காசாவை
முற்றாக கைப்பற்றுவது என்பது இஸ்ரேலால் முடியாத காரியம் இல்லை. ஆனால் அதனை தக்க வைத்திருப்பதும் தொடர்ச்சியாக அது அது ஏற்படுத்த போகின்ற தாக்கங்களும் மிக பெரிதாக இருக்கும். இஸ்ரேலால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதனை தொடர்ச்சியாக இந்த போரை தொடர முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இப்ப எகிப்தை பொறுத்தவரையில் எகிப்து வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் அந்த கேம்ப் டேவிட் அக்ரிமெண்ட், அந்த உடன்பாடு வந்த பிற்பாடு அமெரிக்கா கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் தொடர்ச்சியாக எகிப்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்த இஸ்ரேலுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நான் தொடர்ச்சியாக உனக்கு உதவிகளை செய்வேன், நிதி உதவியை செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த நாடுகள் தனக்கு ஆதரவாக இருக்கின்ற சவுதி அரேபியாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம், இந்த நாடுகளுக்குரிய வர்த்தகத்தை மேம்படுத்துவது, அவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்வது, இப்ப துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கியை நேட்டோவில் இணைப்பது என்று சொல்லி அவர்களுக்கான அனுசரணைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்றால் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் அமெரிக்கா இந்த உதவிகளை தொடர முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அவ்வாறு தொடர முடியாது போனால் எகிப்தும் வந்து இந்த போருக்குள் உள்வாங்கப்படலாம், அல்லது எகிப்துக்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எந்த தடைகளும் இருக்க போவதில்லை என்ற நிலையும் இருக்கின்றது. இப்ப புறச்சூழல்கள் மாறினால்தான் அந்த இஸ்ரேல் மீதான ஒரு அழுத்தம் வருமே தவிர மேற்குலக நாடுகளுக்கு சாதகமாக அந்த களமுனைகள் இருக்கும் வரையிலும் அங்கு ஒரு மாற்றம் ஏற்பட போவதில்லை. எனக்கு இன்னும் மக்களை பொறுத்த மட்டில் பாருங்கள், தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்துகிறார்கள் பலஸ்தீனம் தொடர்பாக. 3 வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் உரையாடும் பொழுது பிரித்தானியா கூட பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக கூறினார்கள். இப்பொழுது ஆஸ்திரேலியா வருகின்ற செப்டம்பர் மாதம் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக கூறுகின்றார். ஆனால் ஒரு வேடிக்கை என்னவென்றால், நீங்கள் தான் தெளிவு தர வேண்டும். எல்லோரும் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட இப்போ இதுவரையில் 18 நாடுகள் கூறிவிட்டது என்று நினைக்கிறேன் முழுமையாக. ஆனால் எல்லோரும் கூறுகிறார், குறிப்பாக நான் அறிந்ததை பொறுத்த மட்டும் பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது என்னது நிபந்தனை? அப்போ இஸ்ரேல் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதில்லை என்றுடைய அர்த்தமாகுது. உண்மைதான். என்னென்று சொன்னால் இதிலும் ஒரு அரசியல் தான் விளையாடுகின்றது. இப்போது இறுதியாக நீங்கள் ஏற்கனவே 13 நாடுகளுக்கு மேல் அங்கீகரிப்பதாக ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இப்போது புதிதாக வந்து ஆஸ்திரேலியா, கட்டார், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இணைந்திருக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் பிரதமர் அல்பானீஸ் வந்து கூறியிருக்கின்றார், தாங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக. அதனை பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் வந்து வரவேற்றிருக்கின்றார். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஏன் இப்போது இவ்வளவு பேரும் அங்கீகரிக்க முற்படுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் போடுகின்ற இந்த வரிக்கு அவர்களுக்கு இந்த வரியை அமெரிக்காவுடன் பாகையின் பண்ணி குறைப்பதற்கு அல்லது இல்லாத செய்வதற்கான அவர்களிடம் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை, அல்லது எந்த விதமான அழுத்தங்களை போடக்கூடிய சக்திகளும் அவர்களிடம் இல்லை. இப்போது அமெரிக்காவின் எல்லா சொற்களுக்கும் தாங்கள் தலையாட்டுவதால் தான் அமெரிக்கா இவ்வாறு தான் தோன்றித்தனமாக செய்கின்றது. இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட வேண்டும் என்றதுக்காக பலஸ்தீனத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கின்றது. அதற்கு ஒரு நிபந்தனைகளை என்று சொல்லும் போது இஸ்ரேல் வந்து காசா போரிலிருந்து முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும், போரை நிறுத்த வேண்டும், இருதரப்பும் அந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நிபந்தனை. இப்ப நீங்கள் கேட்டது சரி. இப்ப ஒரு தேசத்தை அங்கீகரிப்பது என்பது, இந்த தேசம் என்பது எப்பவோ முடிவு செய்யப்பட்ட ஒரு தேசம். அதற்கும் இந்த நிபந்தனைகளுக்கும் என்ன தொடர்புகள் இருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. இப்ப இவர்கள் இதை ஒரு அமெரிக்காவுக்கு மறைமுகமாக அழுத்தமாக இருக்கிறார்கள். ஓகே, நீங்கள் அமெரிக்கா இஸ்ரேலுடன் நின்று பலஸ்தீனத்துக்கு எதிராக போராடினால், நாங்கள் போராடிக்கொண்டு எங்கள் மீது வரிகளை விதித்தால் நாங்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாறுவோம் என்றால் அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப இது பலஸ்தீன மக்கள் அந்த தேசமும் வந்து இப்போது இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த முரண்பாடுகளுக்குள் ஒரு பந்து ஆடப்படுகின்றது போலதான் தெரிகின்றது. நன்றி அரசோக்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், அந்த போர் எவ்வாறு
நிலை மாற்றம் காண்கின்றது. சர்வதேச சட்டங்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீறிக்கொண்டு வருகின்றது. இனி காசா நிலப்பரப்பை முழுமையாக தங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான திட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் சர்வதேச நாடுகள் தங்களுடைய எதிர்ப்புகளை மேற்கொண்டாலும் அது எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.